ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. எடப்பாடி பாஜக கூட்டணி தேர்தலில் எப்படி ஆட்சியை பிடிப்பது, கூட்டணியை வலுவாக எப்படி அமைப்பது, இது அதிமுகவை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துவதற்கு நீங்கள் அதிமுகவை விட பாஜக தான் வலுவாக யோசிக்கணும். அமித்ஷா தயவில் தான் எடப்பாடி எங்கே வரணும், முதலமைச்சராக. விஜயை கொண்டு வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துவதும் யார்கிட்ட இருக்குது, பாஜக எடுத்து. அப்போது பாஜக தான் வலுவாக இருக்குது. யாரை முதலமைச்சராக்கிறத? எடப்பாடி. விஜய் தான் இப்போ அந்த ட்ரம்ப் கார்டு. விஜய் எந்த அணி பக்கம் போவார்? டிஎம்கே போயிடுவாரா? வாய்ப்பே இல்லை. விஜய் புத்திசாலியாக இருந்தாலோ அல்லது திறமைசாலியாக இருந்தாலோ இல்லை அமித்ஷா உடைய வியூகம் சரியாக இருந்தாலோ அவர் வந்து சேர்ற இடம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 234. ஆமாம், இது பத்தாது. எல்லாருமே டபுள் டிஜிட்டல். திமுகவும் டபுள் டிஜிட்டல்னா 234 டபுள் டிஜிட்டல் என்ன ஆகும்? 464,000. அப்போ அதே காங்கிரஸ் 25, பிசிக்கு 6, கம்யூனிஸ்ட் 6 அப்படிதான் போகுமா? வேற எங்கே போகும்? இருந்தா இல்லை கிளம்பு. எங்கே போவீங்க? எங்கேயும் போக முடியாது. பிஜேபியில் சேர்ந்துக்குவீங்களா? நரசிம்மராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார், சிரிக்கவே மாட்டார். 5 வருஷம் ஓட்டிட்டார். 5 வருஷம். அதை விட மௌனசாமி எடப்பாடியுடைய கணக்கு 118. நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில வாரங்களாக பேசுபொருளாக இருக்கக்கூடியது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியுடைய பிரச்சனைகள் தான். அதுவும் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து போனதற்கு பிறகு வந்த பேச்சுகள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற விஷயங்கள். அதற்கு பதிலடியாக நேற்று எடப்பாடி அவர்கள் பேசும்போது வந்து நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் அவர் வந்து பேசியிருக்காரு. ரெண்டாவது, நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது திமுகவிற்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு, எப்போவுமே எங்கள் கூட்டணியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவுடைய அந்த வருகை, எடப்பாடி அவர்களுடைய இந்த பதிலடி? அவர் கொடுத்த பதில் அது திமுகவுக்கா பாஜகவுக்கான்றதே ஒரு கேள்வியாகவே இன்னமும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பாஜக கூட்டணி தேர்தலில் எப்படி ஆட்சியை பிடிப்பது, கூட்டணியை வலுவாக எப்படி அமைப்பது, இது அதிமுகவை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துவதற்கு நீங்கள் அதிமுகவை விட பாஜக தான் வலுவாக யோசிக்கிறது. ஏன்னா அதிகமாக யோசிக்கிறது பாஜக தான். ஏன்னா அதிமுக முதலமைச்சர் நாற்காலி என்பதை விட திமுக முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடக்கூடாது. திமுக முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடக்கூடாது. இதுதான் இப்போ அமித்ஷாவுடைய கவலை. அப்போ திமுக முதலமைச்சர் நாற்காலிக்கு வரலைன்னா அடுத்து யார் அந்த நாற்காலிக்கு வருவார்? எடப்பாடி தான். இல்லை அமித்ஷாவோ நயினாரோ வர முடியாது. அப்போது எடப்பாடி கூட்டணி வலுவாக இருக்கிறது. எடப்பாடி கூட்டணியை முதலமைச்சராக்குவதற்கோ அல்லது விஜயை கொண்டு வந்து சேர்த்துவதற்கோ அமித்ஷா தயாராக இருக்கிறார், பல திட்டங்களோடு இருக்கிறார். ரெண்டாவது, திமுகவை எப்படி கையாள்வது என்பது அமித்ஷாவுக்கு தெரியும். அமித்ஷாவுக்கு அதிமுகவுக்கு தெரியாது. அதிமுக அந்த நிலைமையிலே இல்லை. அதிமுக தான் நடக்குது. அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு புலவன் சொன்னாலாம், கடவுளே என்னுடைய துரோகிகளிடமிருந்து என்னை காப்பாற்று, எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று, துரோகியை நான் பார்த்துக்கிறேன். அதே கதை தான். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, அண்ணாமலை, இப்படி பல பேர், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, பல பேர் எடப்பாடியை இந்த நாற்காலியில் அமர விடாமல் அந்த நாற்காலி வேலுமணி நாற்காலியாக மாற்றணும்னு ஒரு பெரிய குழுவை இயங்குது. அப்போது அமித்ஷா தயவில் தான் எடப்பாடி எங்கே வரணும், முதலமைச்சராக. விஜயை கொண்டு வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துவதும் யார்கிட்ட இருக்குது, பாஜக எடுத்து. அப்போது
பாஜக தான் வலுவாக இருக்கு. யாரை முதலமைச்சராக்கிறத? எடப்பாடி. திமுக அந்த கவலை தான். அதிமுகவும் திமுகவை மோதி கொண்டா திமுக தைரியமா இருக்கும். இப்போ மோதுவது யார்? பாஜகவும் திமுக. யாருக்காக? அதிமுகவுக்காக. இதுதான் இப்போ பிரச்சனை. நீ எடப்பாடி சொல்ற என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, உங்கள் கட்சியை பற்றி யோசியா? உங்கள் கட்சி ஆட்சிக்கு வர என்னென்னு பாரு. நீ ஏன் எங்களை யோசிச்சுட்டு இருக்க? ஏன்னா பிக் பாஸ் எங்கே இருக்காரு? டெல்லியில் இருக்கார். அந்த பிக் பாஸ் பல கணக்குகளை போடுவார். இரும்பு தலையன் அமித்ஷா எப்படியாவது எடப்பாடியை எங்கே உட்கார வச்சிருவாரு? முதலமைச்சர் நாட்கள். இதுதான் கவலை திமுகவுக்கு. திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு பெருங்கவலை அதுதான். இதனுடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது கூட அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிடும். அதிமுக தான் இங்க ஒரு பெரிய கட்சி, அவங்க சொல்றது அவங்க தலைமையில தான் இயங்கணும். ஆனா இருக்கிறத பார்த்தா பாஜகவோட பேச்சை கேட்டுதான் அதிமுக இயங்குது அப்படின்னு அவர் ஒரு இது சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. இல்ல அவருடைய கவலை நம்ம கூட்டணி காலியாயிருமோன்னு பயமா இருக்கு. அவருக்கு என்னது நல்ல இதுவா தானே? இல்ல நல்லா இருக்காரு. கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணி தான். திமுக ஜெயிச்சா தானே அவர் கட்சி ஜெயிக்கும். திமுகவை ஜெயிக்கலினா, திமுக கூட்டணியே வெற்றி பெறலைனா 5 வருஷம் எம்எல்ஏ இப்போ 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்கிறதுனால அவர் வலுவான கட்சியாக இருக்கிறார், அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த கூட்டணி தோற்று போச்சுன்னா திமுக விஜய் தான் இப்போ அந்த ட்ரம்ப் கார்டு. விஜய் எந்த அணி பக்கம் போவார்? டிஎம்கே போயிடுவாரா? வாய்ப்பே இல்லை. விஜய் புத்திசாலியாக இருந்தாலோ அல்லது திறமைசாலியாக இருந்தாலோ இல்லை அமித்ஷா உடைய வியூகம் சரியாக இருந்தாலோ அவர் வந்து சேர்ற இடம் அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவில் 10% வாக்குகள் உபரியாக வந்தால் அதிமுக தான். எத்தனை சதவீதம்? 10% விஜயுடைய வாக்கு அதிமுக உபரியாக கிடைச்சா வெற்றி பெறுவது அதிமுக கூட்டணி தான். பாஜகவோடு சேருவதற்கு முன்பு எடப்பாடி யாருக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்? விஜய்க்காக. விஜய் தனியாக இருக்கும்போது வரல, இப்போ எங்கே வர்றாரு? பாஜகவோடு சேர்ந்தவருக்கு பாஜக கூட்டிகிட்டு வருது. அப்போது திருமாவளவனுக்கு கவலை நியாயமான கவலை தானே. திருமாவளவனுக்கு மட்டும்தான் அந்த கவலை இருக்கா? மற்றவங்களுக்குலாம் இல்லையா? இல்லை, எல்லாருக்கும் கவலை இருக்கு. வைகோ அவர்கள் 12 தொகுதிகள் வேணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்டால் கோவப்படுறாரு. நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போ மார்க்சிஸ்டுகளும் அதே தான் கேட்குறாங்க, எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்றாங்க. திருமாவளவன் நேரடியாகவே சொல்லிட்டாரு, வெறும் 6-7 கொடுத்து ஒப்பேத்திரலாம் நினைக்காதீங்க, வெறும் டீ பண்ணு கொடுத்து எங்களை ஒப்பேத்திரலாம் நினைக்காதீங்க அப்படின்றாரு. உண்மைக்கு சொல்லணும்னா எடப்பாடி அவர்கள் சொன்னது நீங்கள் அதை பற்றி தானே கவலைப்படணும், அதை பற்றி இல்லாமல் எப்போவுமே இதை பற்றி அவங்க பேசுறதுக்கான காரணம் என்னவா? இல்லைங்க, இப்போ திமுக எல்லாமே டபுள் டிஜிட் கொடுத்தா 234 பத்தாது. தமிழ்நாட்டு எவ்வளோ இருக்கு? 234. ஆமாம், இது பத்தாது. எல்லாருமே டபுள் டிஜிட்டல். திமுகவும் டபுள் டிஜிட்டல்னா 234 டபுள் டிஜிட் என்ன ஆகும்? 464,000. அப்போ அதே காங்கிரஸ் 25, பிசிக்கு 6, கம்யூனிஸ்ட் 6 அப்படிதான் போகுமா? வேற எங்கே போகும்? இருந்தா இல்லை கிளம்பு. எங்கே போவீங்க? எங்கேயும் போக முடியாது. பிஜேபியில் சேர்ந்துக்குவீங்களா? காங்கிரஸ் செல்வம் போய் பிஜேபியில் சேர்ந்துக்குவாரா? முடியாதுன்றதுனால கம்யூனிஸ்ட் போய் செங்கொடிக்கு ஜெய், அப்புறம் பாரதிய மாதாக்கு ஜெயன்னு போயிருமா? சிபிஐ முத்தரசன் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இல்லை, கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஒருவேளை கடைசி நேரத்தில் சொல்லப்படுது ஒரு விஷயம், கடைசி நேரத்தில் பாஜக கழட்டி விட்டு இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, அதிமுக கூட வந்துடுவாங்க. இல்லைங்க, அதுக்கெல்லாம் வந்துடுவார் சார். அதாவது இப்போ சாலிட 10% விஜயுடைய வாக்கு வங்கி. அதிமுக ஆட்சிக்கு வரக்கு அந்த 10% தான் தேவை. அது போதும். போன முறை பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்த பொழுது திமுகவுக்கு பாஜக எவ்வளோ வித்தியாசம்? 3 தான். விஜய் வந்தால் 10 வந்துடுதுல. அப்பயே கூட்டணியை சிதைக்கணும். நாடாளுமன்ற தேர்தலே அவ்வளோதான் வித்தியாசம். சேர்ந்திருந்தாலே அவ்வளோதான். அது எடப்பாடி தெளிவாக இருக்கார், எடப்பாடியோட அமித்ஷா தெளிவாக இருக்கார். அப்புறம் ஏன் கூட்டணி கொடுக்க வாய்ப்பே இல்லை. கூட்டணியை கிளைக்க வேண்டியதில் அவர்களை சேர்த்த அவர் அங்கேயே இருக்கட்டும். இப்போ இந்த கூட்டணி ஆட்சின்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அது இங்கே வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அமித்ஷா அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அவங்களுடைய கட்சிகள் இருக்கக்கூடியவங்களும் அதே தான் பேசுகிறாங்க. அப்படின்போது அதிமுக அதை பற்றி வாயை திறக்காமல் ஒரு மௌனத்திலேயே இருக்கிறதுக்கான காரணம்? மௌனசாமி நரசிம்மராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார்.
சிரிக்கவே மாட்டார். 5 வருஷம் ஓட்டிட்டார். 5 வருஷம். அதை விட மௌனசாமி எடப்பாடியுடைய கணக்கு 118. மெஜாரிட்டி அதை சொல்லியிருக்காரு. தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டாரு. அதான் 118 வர வரைக்கும் பேசாமல் இருப்பார். 117 முடிஞ்சு 11 ஜெயிச்சதுன்னா பாஜகவா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. விஜயா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். இல்லை ஒரு கணக்கு இந்த திமுக நிற்கிற இடத்துலாம் பாஜக நிற்க வச்சு ஏதாவது எதோ நடக்கும். அவருடைய கணக்கு இலக்கு 118. இலக்கு கணக்கு எல்லாம் 118. அது வந்துருச்சுன்னா போதும். பாஜகவும் தெரியாது, விஜயும் தெரியாது, யாரையுமே எனக்கு தெரியாது. இங்கே தேமுதிக சொன்ன மாதிரி எல்லாத்தையும். ஆமாம், உங்களையும் எங்கேயும் பார்த்துருக்கேன் கும்பலில். இதுதான் இந்த ராஜ்யசபா சீட் தரேன். ஆமாம் கண்டிப்பாக தருவோம். எப்போ அது தருவோம்? அடுத்து 31 தருவோம். இல்லை 31 தருவீங்களா? 36 பார்ப்போம், 46 பார்ப்போம். கண்டிப்பாக உண்டு. கருணாநிதி சொல்லுவார்ல, உங்களுக்கு இங்கே சீட்டு இல்லை, ஆனால் இதயத்தில் நிறைய சீட்டு வச்சுருக்கேன். அது அந்த கதை தான். அதனால் எடப்பாடி மௌனமாக இருப்பதற்கு காரணம், அமைதியாக இருப்பதற்கு காரணம், ஓடு மீன் ஓட உரிமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு. 118 வர வரைக்கும் பேசாமல் இருப்பார். வந்து விட்டால் சாட்டை எந்த பக்கம் சொல்கிறதுன்னு தெரியாது. சாட்டை எடுத்தார் ஜெயலலிதா சாட்டை, எம்ஜிஆர் சாட்டை தான். அதனால் அமைதியாக இருக்கார். அவருக்கு காரியம்தான் முக்கியம். அதனால் நீங்கள் எப்படி அதிமுகவை காப்பாற்றுவதற்கு பாஜகவின் காலை பிடித்தார், பாஜகவின் காலை பிடித்து நீங்கள் கட்சியை காப்பாற்றிய பிறகு பாஜகவுடைய காலை வாரினார். திருப்பி பாஜக தான் வந்து இவர் காலை பிடிச்சிருக்கு. இப்போ எங்க கூட சேர்ந்துக்கியா, திமுகவை காலி பண்ணும்பியா, எனக்கு வேறு வழியே இல்லை. திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி. காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் இங்கிருந்து 40 சீட்டு வருது. எங்கேருந்து? தமிழ்நாட்டிலிருந்து. அப்போது திமுக வரக்கூடாதாயா அவங்க கூட சேர்ந்தேன். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.